நல்லா இருக்கியாப்பா? சரவணா, அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி, துடிச்சு போயிட்டாருப்பா. என்னென்னமோ சொல்றாங்க. காசுதான் ரொம்ப செலவாகும் போல. காசை பத்தி கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கலாம். நீ அங்க என்னடா பண்ற? எத்தனை முறை சொல்லிருக்கேன், எங்க போனாலும் சொல்லிட்டு போன்னு. போன கொடுறா அவன்கிட்ட. சரவணா, அம்மா போன். சொல்லுமா. அவன் எப்படி அங்க வந்தா? அவனையே உன் கூட வச்சிருக்க? உடம்பு சரியில்லைன்னு வந்தான், அதான். டேய், என்னாச்சுடா அவனுக்கு? ஜோரந்தாமா. டாக்டர் கிட்ட போனீங்களா? போனம்மா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா. சரவணா, முடிஞ்சா அப்பா செலவுக்கு பணம் அனுப்புப்பா. நான் அனுப்புறேம்மா. என்னமோ தெரியலப்பா, நமக்கெல்லாம் நேரமே சரியில்லை. எல்லாருக்கும் கஷ்டம். அவன் சரியா சாப்பிடுறானா? பசிச்சா கூட யார்கிட்டயும் வாய் விட்டு கேட்க மாட்டானே. அவன் செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்து விடுப்பா. ஆனா அவனை கூட மட்டும் வச்சுக்காத. உடம்பு சரியானதும் உடனே அனுப்பிடு. அது வரைக்கும் சரவணா, அவன் எது பேசினாலும் எதிர்த்து பேசாதப்பா, சரியா? வச்சுட்டா? சரவணா, சரவணா. சரிம்மா, சரி. நாளைக்கு என் மாமியார் ஊர்ல இருந்து வராங்க. குழந்தைய பாக்குறதுக்கு தான். 2 நாள்ல போயிடுவாங்க. வணக்கம். சொல்லுங்க தலைவரே. ஏய்யா, உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? அவன் தண்ணி கட்சி ஆரம்பிக்க போறான், அது இதுன்னு எல்லா பேப்பர்லயும் மீடியாலையும் பேசிட்டு இருக்கான். உன்னால முடிஞ்சா சொல்லு, இல்லாட்டி அதுக்குன்னு 1000 பேர் இருக்கான். தலைவரே, இன்னும் ஒரு நாள் பொறுங்க. வேணாம், விட்டுடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். தலைவரே, அவசரப்படாதீங்க. பிளான் எல்லாம் ரெடியா இருக்கு, முடிக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலையில நல்ல செய்தியா சொல்றேன். சொன்னா உனக்கு நல்லது. என்னங்க, என்னாச்சு? எல்லாம் கை நழுவி போயிடும் போல இருக்கு. என்னங்க? சொல்லுங்க. என்னத்த சொல்றது? சொன்னதை செஞ்சு கிழிச்சிட்டியா? என்ன சொன்ன நானு? அண்ணே, உங்களுக்கே தெரியும், சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த வாய்ப்பை நான் விட்டா என்னை விட முட்டாளா யாரும் இருக்க முடியாது. ஹலோ அண்ணே, கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க. இது வெளியே வா. சொல்லு. ஹலோ ஹலோ. ஏய், ஹலோ. கேக்குது, சொல்லுங்க. இங்க பாரியா, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. எம்பி செத்தா அடுத்த நிமிஷம் அந்த கட்சியோட தலைவன் நான். அடுத்து எம்பி, ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட். இதெல்லாம் இத்தனை வருஷம் அரசியல் அனுபவத்துக்காக என்ன தேடி வந்திருக்கிற வாய்ப்பு. தலைவர் என்ன முழுசா நம்புறார், நானும் உன்னை நம்புறேன். எம்பியை கொண்டு. அண்ணா, சிக்னல் கிடைக்கல, வெளியில வந்து பேசுங்களா. வெளியில இருந்து தான் ஏன் பேசுறேன். இங்க பாரியா, நீ ரமணியை கொன்ன அன்னைக்கே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்க முடியும், இல்ல ரமணியோட ஆளுங்களை வச்சு உன்னை பழி தீர்த்திருக்க முடியும். ஆனா நான் இந்த ரெண்டையுமே செய்யல. நீங்க சொல்றது எனக்கு கேட்கலண்ணே. ஹலோ ஹலோ, கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க. நடு ரோட்ல நின்று தான் என் பேச்சு.
போட்டேன்னு. எதுக்குண்ணே? எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. என் செலவுக்கு இது போதுண்ணே. சரவணா, ஏய் சரவணா, பிரபா. அத்தை, உள்ள வாங்க. ஆமா, ஊருக்கு வராம இன்னும் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. எங்க சரவண? மாமா ஊர்ல இருந்து வராங்க, ஏர்போர்ட்டுக்கு வாடான்னு சொல்றதுக்காக போன் பண்ற, எடுக்க மாட்டேங்கிறான்டா. எங்க அவ? சரவண எங்க? உன்னதாண்டா கேக்குறேன், சரவண எங்க? டெல்லி போயிருக்கான். டெல்லிக்கா? எதுக்கு? அது நீ அவனை தான் கேட்கணும். வேலை விஷயமா இன்டர்வியூக்காக போயிருக்கான். விடுமா, அவன் தூங்கிருப்பான். மணி என்னாச்சு? பாவங்க, அவன் வேலை விஷயமா ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான். எங்க கிளம்பலாமா? ஃபேமிலி விசா வந்துருச்சு. அபிக்கு காது குத்தின அப்புறம் மீனாட்சி குழந்தைய சிங்கப்பூர் கூட்டிட்டு போறேன். பிரபா, ஓ மடியில உட்கார வச்சுதான் குழந்தைக்கு காது குத்தணும். வந்துருவல்ல? சரி அத்தை. என்ன கிருஷ்ணா? நேத்து நைட்டு மாவட்டம் கன்னியப்ப இறந்துட்டார் சார். எப்படி? வண்டியில் அடிபட்டு ஸ்பாட் அவுட். ஆக்சிடென்ட்டா இல்ல மர்டரா? சார், மர்டரா தான் நாங்க இதை சஸ்பெக்ட் பண்றோம். நேத்து நைட்டு 10:30 வரைக்கும் அவர் எம்பி வேதாச்சலம் வீட்டில் தான் சார் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த மர்டர் நடந்திருக்கு. நடந்தது ஆக்சிடென்ட்டாவே இருக்கட்டும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போகலாம் சார். தாத்தா ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரியா? என்னடா பாக்குற? நான் டெல்லிக்கு தான் போறேன். என்னோட எம்பி எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து வராங்க. நானும் வரேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ ஊருக்கு போயிட்டு வா. நான் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பவர் என்னன்னு ஸ்டேட்டுக்கு தெரியும். வேறவே
போதுண்ணே. வச்சுக்கடா. போதுண்ணே. சரி வரேன். பிரபா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்குமா? தம்பி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே, இப்ப எப்படி இருக்கு? பிரபா, இனிமே நீ தம்பியோட தங்க வேணாம்ப்பா, என் கூடவே இருந்துரு. எங்க அவன் வரலையா? ஏன்டா வரல? எவ்வளவு நாளாச்சு அவனை பார்த்து? சம்பாதிக்கிறவங்க இல்லன்னு சங்கடப்படல. டேய், அப்படி இல்லடா. அவன் தான் டெல்லி போயிருக்கான், அத்தை கிட்ட சொன்னேன்லம்மா. டேய், காலையிலே ஒருவன் எதிர்பார்த்தேன், இவ்வளவு லேட்டா வர? சரி வா, எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கோம். வாடா. உட்கார். என்னங்க, குழந்தையை கொடுங்க. குழந்தைடா. மாமா. வணக்கம் சார். சரி சரவண அப்பா யாருங்க? சரவண அப்பா யாரு? நான் தாங்க. எது கேக்குறீங்க? சரவண எங்க போயிருக்காரு? எது கேக்குறீங்க? எதுக்கு என் பையனை தேடுறீங்க? கோபப்படாதீங்க. சரவண எங்க போயிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. என் பையன் வேலை விஷயமா டெல்லியில இருக்கான். எதுக்கு அவனை பத்தி இப்ப கேக்குறீங்க? அப்படின்னு யார் சொன்னது? என் பெரிய பையன் இத்தனை நாள் அவன் கூட தான் இருந்துட்டு வந்திருக்கான். அவன் தான் சொன்னான். ஏன் சரவணனை பத்தி கேக்குறீங்க? சரவண துணியா பாருங்க. என்னங்க இது? என்னாச்சு என் பையனுக்கு? சாரி, சரவண இறந்துட்டதா சந்தேகப்படுறோம். யோ வளராதையா. கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க. சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கோம். சரவண மாதிரி உங்க பெரிய பையன் தான் போன்ல பேசிட்டு இருக்கான். அது விஷயமா அவனை விசாரிக்கணும், அவ்வளவுதான். பிரபா, பிரபா. டேய் பிரபா, அந்த போலீஸ் என்ன சொல்றாங்கப்பா? பிரபா, தம்பி கொண்டு ஆகலையே. தம்பி கொண்டு ஆகலையே. பிரபா, அவன் தான் டெல்லிக்கு போயிருக்கான்னு சொன்னியேடா. சொல்லடா. என்னடா? டேய் பிரபா, ஏய். ஐயோ சொல்லடா. சொல்றா. கேக்குறாள சொல்றா. இவ்வளவு நாள் அவன மாதிரி பேசுறது நீதானடா? சொல்றா. சொல்றா. எங்கடா அவன்? என்னடா பண்ண அவனை? சொல்லு. சொல்றா. நான் தான் பேசிட்டு இருந்தேன். என்னடா பண்ண என் புள்ளை?